இது என்ன இரும்பு கோட்டையா? உடைக்க முடியாதா? எட்டி உதைச்சு தரங்க ஆயிட்டு சார். யோ நாயுடு, உடைச்சிடலாமா? வேண்டாம் சார், என் ஒய்ஃப் மார்க்கெட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருவாங்க சார். ஏய் நாயுடு, மறுபடி பிரார்த்தனை பண்ணாத, உண்மையை சொல்லு. சொல்றேன் சார். சத்தியமா சொல்லுவியா? சத்தியமா சொல்றேன் சார். நான் உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்து வச்சிருந்த வைசாக் கெஸ்ட் ஹவுஸ் உடைய டாக்குமெண்ட்டு என் சின்ன வீடுன்னு சொல்லிட்டு வந்திருக்காளே ஒரு ஃப்ராடு, அவ கைக்கு எப்படி போச்சு? சந்தோஷ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். ஓ சரி, உன் கையிலேருந்து சந்தோஷ் கைக்கு எப்படி போச்சு? சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது சார், என்ன நம்புங்க சார். இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்பணும்ல? நாயுடு, நடராஜன் சாருக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? சார், நீங்களும் இப்படி பேசினா எப்படி சார்? நடராஜன் சாருக்கு நான் துரோகம் பண்ணுவேனா சார்? யோ, பணத்து மேல பேராசை வந்துச்சுன்னா யார் வேணா எப்போ வேணா யாருக்கு வேணா துரோகம் பண்ணலாயா? அது எப்படி சார்? ஏன் இப்ப நான் பண்ணல, என் கூட பிறந்த அண்ணனுக்கே நான் துரோகம் பண்ணல, அப்படிதான். இங்க பாரு, இந்த டாக்குமெண்ட்டோ உங்ககிட்ட புடுங்கிறதுக்கு சந்தோஷ் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா அது சொல்லு. சத்தியமா நான் தப்பு பண்ணல சார், என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். நம்புற மாதிரி மூஞ்சியா உனக்கு ஒரு தடவை நம்பினது பத்தாது? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நாயுடு, நீ நம்பி தானே நடராஜன் சார் டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்தாரு? சார், என் ஒய்ஃப் வரா சார். ஏன்டி எதுக்கு வந்திருக்காங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நடராஜன் சார் நாயுடு கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காரு, அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன డాక్యుమెంటా? ఏంటి అది ఏ చెప్తారు? ఏం లేదో ముందు డోర్ ఓపెన్ చేయి. சார், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது சார். உள்ள நான் பெட்டியில வச்சிருக்கேன், நீங்க வாங்க சார். நான் பைத்தியம் நினைச்சேன். நான் உள்ள வருவேன், அவ ஏதாவது தெலுங்குல கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு திட்டுவா. இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீயே போய் எடுத்துட்டு வா. வேணாம் ஆயிட்டு சார், நீங்களும் அவங்க கூட போயிட்டு வாங்க. என்னையா பயா? வாங்க சார். பாத்தீங்களா சார்? ஆமா நாயுடு, ஒரிஜினல் இங்கே தான் இருக்கு, பின்ன எப்படி? வாங்க சார். ఏంటి ఏంటది? ఏం లేదో నీ పని చెయ్యి. వాంగ సార్. சார், எல்லாம் செக் பண்ணிட்டேன், ஒரிஜினல் பத்திரமா இருக்கு. குட் குட் குட். அப்புறம் எப்படி சார்? சார், உங்களுக்கு இல்லாத சின்ன வேடியே செட் பண்ண சந்தோஷால டூப்ளிகேட் டாக்குமெண்ட் பண்றதா சார் பெரிய விஷயம்? பண்ணிருப்பான், கண்டிப்பா பண்ணக்கூடியவன் தான். சித்தப்பன் புத்தியில கொஞ்சமாவது இருக்காது அவனுக்கு? என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த வைசாக் கெஸ்ட் ஹவுஸ் மேட்டர் பாரதிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா சந்தோஷம் பாரதியும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்றாங்களா? சந்தோஷ்க்கு தெரியுமா நடராஜன் சார்? அப்ப நீங்க தப்பிக்கவே முடியாதே சார். அப்போ சகுந்தலா மேட்டர்ல 10 லட்சம் வாங்கிட்டு நான் பொய் சொன்னது தெரியுமா சார்? ஒன்று மட்டும் நல்லா புரியுது, என்னை சுற்றி எனக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. எஸ் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். யோ, பயந்தா தோத்து போயிடுவேன்யா. நாம இதுலேருந்து வெளியே வரணும், வெளியே வந்தே ஆகணும். நடராஜன் சார், எப்படி வழி இருக்கா? அந்த
அந்த பொம்பளை தெலுங்குல பேசுது. அது என்ன பேசுதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுல நீ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நாயுடு. நானா சார்? ஆமாயா, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணி இந்த விஷயம்லாம் பொய்யானதுன்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன். சவுந்தலா விஷயமும் பொய், இந்த சின்ன வீடு செட்டப்பும் பொய்ன்னு சொல்லி சந்தோஷ் இதில் மாட்டி விட்டு நான் தப்பிச்சுக்குவேன். தொங்க நான் கொடுக்கா காசுக்கு அலையறானுங்க. அழுகின தக்காளியை கொடுத்து ஏமாத்துறானுங்க. ஃப்ராடுங்க. இந்த திட்டு அந்த தக்காளி வித்தவனுக்கு இல்ல, நமக்கு. இல்ல சார், தக்காளி வித்தவனை தான். ஏய் நாயுடு. ஆமா சார், தக்காளி வித்தவனை திட்டல. சரி விடு, இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? இந்த மாதிரி விஷயத்துல இறங்கிட்டோம்னா மானம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் பத்தி யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய மெயின் எய்ம் சந்தோஷ காலி பண்ணணும். நாயுடு, நீ என்ன பண்ற? அந்த சின்ன வீடுன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்காள, அவ வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அவ பின்னாலேயே ஃபாலோ பண்ணி அவ யாரு, அவளுடைய உண்மையான பேர் என்ன, அவளை யார் செட் பண்ணியிருக்காங்க, அவளை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் உனக்கு இப்போ அசைன்மெண்ட். இந்த கவலைப்படாதீங்க சார், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். கடைசி எனக்காக சரியா? நான் கொடுக்குற பணத்துக்காகன்னு சொல்லியா சார்? சரி, அதை விடு. பெஸ்ட் ஆஃப் லக். பட் எனக்கு அத்தனை டீடைல்ஸும் சீக்கிரமா வேணும். நீங்க கவலையே படாதீங்க சார். இன்னும் 2 நாள்ல உங்க சின்ன வீட பத்தி, சாரி சார், அந்த பொம்பளைய பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் சார். நீ சொன்னபடி 2 நாள்ல அவளை பத்தின அத்தனை டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னா இது ஒரு சின்ன அட்வான்ஸ் மாதிரி தான். பெரிய அமௌண்ட் செட்டில் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரி, அப்ப நான் கிளம்புறோம். வாங்க சார். ஓகே சார். மலர், ஃபோன். எடுத்து பேசுங்க. அச்சச்சோ. மலர், மாமா பேசுறாரு. ஏன் உங்க மாமா கிட்ட நீங்க பேச மாட்டீங்களாக்கும்? ஏய் இல்லம்மா, என்கிட்ட பேசணும்னா என் நம்பருக்கு தானே கால் பண்ணுவாரு. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உங்க மாப்பிள்ளையா? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. பேசுறீங்களா? அது இல்லைம்மா, நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். ஒரு சின்ன சந்தேகம்மா, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கப்பா. அது வந்து இரு ஒரு நிமிஷம். ஏம்மா, இந்த LMA அப்புறம் அது பெருசா இல்லை இந்த MSc B.Ed அது பெருசாமா? எந்த படிப்புமா பெருசு? எதுக்குப்பா? எது பெரிய படிப்பு அதை சொல்லு முதல்ல. நீ MA B.Ed MSc B.Ed ரெண்டும் ஈக்குவல் தான்ப்பா. சப்ஜெக்ட் தான் வேற வேற. ஐயோ, படிப்பு பத்தின சந்தேகமா? நல்ல வேளை அவசரப்பட்டு போன் எடுத்து மாட்டிக்காம தப்பிச்சோம். எதுக்குப்பா கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கையலுக்கு இங்கே 2 மாப்பிள்ளை பார்த்தம்மா. ஒருத்தர் அந்த MA B.Ed படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் அதான் இந்த சொன்னேன்ல அது படிச்சிருக்காருமா. என்ன ஆனால் 2 பேருமே ஒரு காலேஜில் வாத்தியார் வேலை தாம்மா பார்க்குறாங்க. அந்த 2 பேரில் யார் பெரிய படிப்பு படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதாமா உங்ககிட்ட கேட்டேன். அப்பா, இதை உங்க முதல் மாப்பிள்ளைகிட்டே கேட்டிருக்கலாமே. அது வந்து மாடி, அவர் ராம் மாப்பிள்ளை அதிகம் படிக்கல இல்லை, அவர்கிட்ட கேட்டால் அவர் மனசு வருத்தப்படுவார்ல. மலரு, மலரு, மலரு. சொல்லுங்கப்பா.
இந்த பாருமா, எத்தனை மாப்பிள்ளை வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் என் மூத்த மாப்பிள்ளை ராம் மாப்பிள்ளைக்கு ஈடாகாதுமா. அப்படியா? ஆமாம்மா, ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்காத சுத்தமான பசும்பால்மா அவரு. ஆ சரிம்மா, மாப்பிள்ளைய கேட்டதா சொல்லு. சரிங்கப்பா. அப்பா, மாப்பிள்ளை பார்க்கறது கையலுக்கு தெரியுமா? ஆ தெரியாதும்மா, நான் பார்த்து முடிவு பண்ணிட்டு அப்புறமா கையலுக்கு சொல்லிக்கிறேன். சரிப்பா. சரி வச்சு. என்ன உங்க அப்பா கால் பண்ணாருன்னா உன் முகத்துல அப்படியே பிரைட்டா பல்ப் எரியும். இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கு. என்னாச்சு? அப்பா, கையலுக்கு சீரியஸா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஏன் இவ்வளவு அவசரப்படுறாருன்னே தெரியல. உன் கல்யாணம் மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். எல்லாத்தையும் என் வீட்டுக்காரன் பாத்துக்குவான்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? யார் வீட்டுக்காரன்? ஏன் வீட்டுக்காரன் தான். முண்டம் முண்டம். ஓ ஆமா, நான் தான் உன் வீட்டுக்காரன்ல. ஆமாமா, அதுக்கு என்ன போ? யோ, ஏங்க கயல் சரவணனை காதலிக்கிறா, அது தெரியாம அப்பா ஊர்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. ஓ அப்படியா? என்ன அப்படியா? நான் இருக்கேன், நீ டென்ஷன் ஆகாதன்னு பெருசா சொன்னீங்க. இப்ப அப்படியானா என்ன அர்த்தம்? இரு 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 எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல கயல் கிட்ட பேசணும். சரவணனை நீ உண்மையிலே காதலிக்கிறியா? சரவணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பூர்ண இஷ்டமான்னு கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கு அப்புறம்தான் சரவண கிட்ட பேசணும். அவனுக்கும் சம்மதம்னா அதுக்கப்புறம்தான் மாமா கிட்டே பேசணும். என்ன ஓகேயா? நிஜமாவா? டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. வர வர நீங்க புத்திசாலி ஆயிட்டே போறீங்க. உங்க வீட்லயே பெரிய புத்திசாலி யார் தெரியுமா? மாமாதான். என்ன மாமனாருக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்லாம் இல்ல, உண்மைதான். சத்தியமா. எப்படின்னு கேக்குறியா? எப்பவும் என் மொபைலுக்கு கால் பண்ணி உன்கிட்ட பேசுறவரு இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா உனக்கே ஃபோன் பண்ணி பேசினார் பாத்தியா? அதான் மாமா இஸ் கிரேட். எப்படி? என்னடா மாப்பிள்ள படிக்காதவரு, படிப்பு பத்தின சந்தேகத்தை படிக்காத, அதாவது +2 ஃபெயிலான மாப்பிள்ள கிட்ட கேட்டா மாப்பிள்ளையோட மனசு சங்கடப்படுமேன்னு தான் அவர் ஸ்ட்ரைட்டா உனக்கே கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்பா சொன்னதையே சொல்றீங்க. ஆனா அப்பா இன்னொன்னு சொன்னாரு. என்ன என்ன சொன்னாரு? என் மூத்த மாப்பிள்ள சொட்டு தண்ணி கலக்காத பசும்பால்னு சொன்னாரு. அப்படியா? அதான் அதான் ஏன் மாமனார். என்ன அப்பா சொன்னதே போதுமா, இல்ல பசிக்கு சாப்பாடு போடவா? பசியா? பறந்து போச்சு. அப்ப நான் மட்டும் சாப்பிடுறேன், உங்களுக்கு வேண்டாம்ல? ஏய், நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? நான் சாப்பிட வேண்டாம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா? ஏய், 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 எங்க போற? இந்த வரேன் இரு. போதுமா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட வரலாமா? வாங்க மாமா.
பாரதி నాకు లేట్ అయినా పర్వాలేదు చిన్న పావం சின்ன பசி தாங்க மாட்டான். அண்ணே அவனை கூப்பிட்டு அவன் அப்பன் பக்கத்துல உட்கார வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஏத்து வந்தானா இங்க எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்காரு. ராஜேஷ், சின்ன பையன் பசிக்குதுன்னு சொல்றான். சாப்பாடு போடாம இருக்க முடியுமா? டேய் வா உட்கார். சாப்பிடு. தண்ணி. தமிழ் தெரியுமா உனக்கு? டேய் சாப்பிடும்போது தேவையில்லாத பேச்சு எதுக்கு? டேய் டேய் ஒன்று தான் கேட்குறேன். தமிழ் தெரியுமா? தெரியும் அண்ணையா. தெரியுமா? எப்படி? அம்மா தகட இருந்து தெலுங்கு தெரியும், அப்பா தகட இருந்து தமிழ் தெரியும். டேய் உன்ன யார் சொல்லி கொடுத்துற இப்படிலாம் சொல்ற? குட்டி பிசாசு. ஓஹோ, வெரி குட் வெரி குட். உன் பேர் எனக்குண்ணா? இப்போ ரொம்ப முக்கியமா அது. ஆமாம் சித்தப், பேர் தெரியாம அவனை என்னன்னு கூப்பிட முடியும் சொல்லுங்க? அவனை நான் கூப்பிட முடியும்? சரி அப்போ நீங்கள் சொல்லுங்க அவன் பேர் என்னன்னு. எனக்கு என்ன தெரியும்? என்ன சித்தப், உங்கள் பையன் பேர் உங்களுக்கு தெரியாதா? நீ சொல்கிற உன் பேர் எனக்குண்ணா? சின்ன. சின்ன ரொம்ப சின்ன பேரா இருக்க. பெரும் சின்னதானா இல்லை உங்கள் ஊர் தெலுங்குல இப்படி ராமுடு பீமுடு இப்படிலாம் சேர்த்துப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கா? சிதம்பரம். டே இல்லை பெரியப்பா பேர் கேட்கல. ஓம் பேர் ஓம் பேர் ஓம் பேர் என்ன? அண்ணையா நான் பேர் தான் சிதம்பரம். చిన్నవాళ్ళ అప్పాకి அவரோட அண்ணன்னா చాలా பிரியம், அவ்வளோ மரியாதை. அதனால தான் அந்த பேரே வச்சுட்டாரு. பையனுக்கு பெத்த பாவகாரு பேர் வச்சிட்டாரு. அதனால பெரிய மாமாவோட பேரை నేను చెప్పగలనా? அதனாலதான் செல்லம்மா சின்ன అని పిలుస్తాను. చిన్నాவோட அப்பாவுக்கு వాళ్ళ అన్నయ్య గారి మీద అత్తన పాసం. அண்ணன் கடன்காரனை உஸ்பேத்துற மாதிரியே பெட்டு போடுறாளே. கர்மம் கர்மம், இவர் பாசத்துல தீய வைக்க. பாரதி, இனஃப். இதுக்கு மேல இந்த கன்ட்ரைவை என்னால் டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை பாருமா, தயவுசெய்து நீ ஒரு காரியம் பண்ணுமா. இனிமே என்ன சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா இந்த துரோகி அதே நேரத்தில் சாப்பிட கூப்பிடாத, புரியுதா? என்னால் நிம்மதியா சாப்பிட முடியாது. அப்படி உனக்கு ரொம்ப பசிச்சதுன்னா முதல்ல அவனுக்கு போட்டுரு. அவன் கிளம்பி போன போற நான் வரேன். அண்ணே நான் செய்யாத தப்புக்கு நீங்க எனக்கு எவ்வளவு வாயை மூடுறா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியுதா? நீ பண்ண தப்பு ஒன்ன மட்டும் இல்லடா, இந்த குடும்பத்தையே பாதிக்குது. போ டேய், சிவகாமி விடுற கண்ணீர் வீணா போகாது. நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டே.
பவி, நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லடா, 2 பெண்களோட வாழ்க்கையை வீணாக்கி இருக்க. உருப்பட மாட்டேன் நீ. உங்க அண்ணன் சொல்றேன், உருப்படவே மாட்டேன். பாரதி, இனிமே இவன் சாப்பிடும் போதுதான் நான் சாப்பிடணும்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஐயோ மாமா, பெரியப்பாவை நிம்மதியா சாப்பிட விடாம துரத்திட்டல, திருப்தியா? கொட்டிக்க, நீ வயிறு நிறைய நல்லா கொட்டிக்க. இந்தா இதையும் சேர்த்து கொட்டிக்க. ராஜேஷ், மொத்த குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, சாப்பிட வந்த எல்லாரையும் விரட்டி விட்டுட்டீங்கல்ல, நீங்க நல்லா வாழ்வீங்க. அத்தை, எல்லாம் பொம்மலாட்டம், பொம்மலாட்டம், எல்லாம் பொம்மலாட்டம்.